ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் 2 டேஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் இன்னைக்கு சோஷியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம தல அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் சீசன் ரேசிங் முடிஞ்சிடுச்சு. அண்ட் அதுக்கு நம்ம தல அஜித் சார் ஒரு உருக்கமான மெசேஜும் பதிவிட்டு இருந்தாரு. மறக்க முடியாத முதல் சீசன் இது. இந்த சீசன் போட்டிகளை கடந்து மனித உறவுகளை கட்டி எழுப்பியது. பல சர்வதேச அணிகளும் அமைப்புகளும் அஜித்குமார் ரேசிங் அணியுடன் இணைந்தனர். இதுவரை கற்றதையெல்லாம் அடுத்த பயணத்தில் சிறப்பாக பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம தல அஜித் குமார் சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து நம்ம தல அஜித் சார் இந்த முதல் சீசன் முடிச்சுட்டு AK64 படத்தோட ஷூட்டிங் வந்துட போறாரு அப்படின்னு செம்மையான நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் நவம்பர் மாசம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் அக்டோபர் மாசத்துல நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு ஆதித்ய ரவிச்சந்திரனே அபிஷியலா சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் 2 டேஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல படத்தோட டைட்டில் இருந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்தோட டைட்டில் இங்கிலீஷ் டைட்டில் தான் வச்சிருக்காங்களா. எப்படி குட் பேட் அக்லி அது மாதிரி இருந்ததோ அதே போல AK64 படமும் இங்கிலீஷ் டைட்டில்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம AK ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையா கெஸ் பண்ணி ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் படத்துல யார் யார் நடிக்க போறா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு இன்னமும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் படத்துல யார் யார் இருக்காங்க அப்படின்ற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆதித்ய ரவிச்சந்திரன் ஒரு தரமான சம்பவத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், AK64 படத்தோட அப்டேட்டுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.